ஐப்பசி மாதத்தில் சஷ்டி திதி வரும் இல்லையா, வளர்பிறை சஷ்டி, அந்த நாளில் தாங்க வரும். இப்போது நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா 21 நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் 11 நாட்கள், சில பேர் 6 நாட்கள், சில பேர் அந்த கந்த சஷ்டி நடக்கிற அந்த சூரசம்ஹாரம் நடக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருப்பாங்க. இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் எப்போருந்து தொடங்கினா 48 நாட்கள் வரும் என்பது குறித்தும் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகிக்கோங்க. இப்போ 48 நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தொடங்கினா சரியாக இருக்கும். ஏன்னா நமக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அப்படிங்கும்போது சூரசம்ஹார விழாவானது இருக்குது. அப்போ செப்டம்பர் 10 அப்படிங்கும்போது தொடங்குனிங்கன்னா அக்டோபர் 27ங்கும்போது நமக்கு 48வது நாட்டாக வந்து அமைஞ்சிரும். இப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக